குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த பேலன்சிங் ஆஃப் ரொட்டேட்டிங் மாசஸ் அதில் நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது அந்த மாடல். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, A, B, C and D are four masses carried by a rotating shaft at radii 100, 125, 200 and 150 mm respectively. The planes in which the masses revolve are spaced 600 mm apart. அதாவது இந்த ABCD என்ற இந்த பிளேன்ஸ் ஒன்று 600 mm கேப்ல இருக்கும், இடைவெளியில இருக்கும். Mass B, C and D are 10 kg, 5 kg and 4 kg respectively. மாஸ் B, C, D உடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ரெக்வயர்டு மாஸ் A and the relative angular settings of the four masses. மாஸ் A உடைய வேல்யூ, அதோட வெயிட் என்ன கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த அந்த மாசஸ் உடைய 4 மாசஸ் உடைய ஆங்குலர் செட்டிங்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிவன் கொடுத்துருப்பாங்க RA 100 mm. அதாவது இந்த RAன்றது அந்த மாஸ் A எவ்வளோ ரேடியஸில் அட்டாச் ஆகிருக்கு 100 mm, அதை மீட்டரில் மாற்றிருக்காங்க. 0.1 மீட்டர். RB 125 mm, RC 200 mm, RD 150 mm. மாஸ் B MBன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 10 kg. மாஸ் C 5 kg. மாஸ் D MD 4 kg. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பொசிஷன் இந்த இதை நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணுவோம். இதில் A, B, C, D இந்த 4 மாசஸையும் 4 பிளேனில் A பிளேன், B பிளேன், C பிளேன் அண்டு D பிளேனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த A பிளேன் மாஸ் A இருக்கக்கூடிய அந்த A பிளேனை ரெஃபரன்ஸ் பிளேனாக எடுத்திருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். ஸோ இங்கே ஏ பிளேனுக்கு ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு ரைட் சைடில் தான் எல்லா பிளேன்ஸும் இருக்குது, லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை. இப்போ எல்லாமே பாசிட்டிவ். இதை பாருங்க, இதோடைய ஏக்கும் பிக்கும் 600 mm, பிக்கும் சிக்கும் 600 mm, சிக்கும் டிக்கும் 600 mm. அதுதான் அந்த கொஸ்டின்ல 600 mm அப்பார்ட்னு சொல்லியிருக்காங்களா, அதான் இந்த வேல்யூ. ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் வரைஞ்சாதான் நம்ம ஃபர்தரா அடுத்தது நம்ம புரியும், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால போக முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த டேபுலேஷன் வரையும். இந்த டேபுலேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த டேபுலேஷன் வச்சு தான் நம்ம மற்றதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த டேபுலேஷன் வச்சு தான் நம்ம மற்றதெல்லாம் நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அந்த டேபுலேஷனில் பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம் பிளேன், அதில் A, B, C, D 4 பிளேன் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ A பிளேன் ரெஃபரன்ஸ் பிளேன். ரெண்டாவது காலம் மாஸ் கேஜி. அதே A பிளேனில் இருக்கிற மாஸ் A நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மாஸ் B டன்னு, மாஸ் C 5, மாஸ் D 4. அதே மாதிரி ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, மாஸ் A இருக்கக்கூடிய ரேடியஸ் 100 mm. 100 mm இங்கே மீட்டரில் போட்டிருக்காங்க, 0.1 மீட்டர்ஸ். அது மாதிரி மாஸ் B இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் 125 mm, அதுக்கு 0.125 மீட்டர்ஸ். அந்த மாதிரி மாஸ் C இருக்கக்கூடியது 200 mm, அதுக்கு 0.2 மீட்டர்ஸ். மாஸ் D இருக்கக்கூடியது 150 mm, அது 0.15 மீட்டர்ஸ்.
அப்புறம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த காலத்தில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்றது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இஸ் ரேடியஸ் அண்டு மாஸ், இது ரெண்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க, ஏக்கு வந்து எம்ஏ இன்ட்டு 0.1 எம்ஏ, பிக்கு வந்து 10 இன்ட்டு 0.125 ஓகே. அதோடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோடைய யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர்ஸ். அதே மாதிரி சிக்கு வந்து 5 இன்ட்டு 0.2, அது வந்து வேல்யூ 1. அதே மாதிரி டிக்கு வந்து 4 இன்ட்டு 0.115, அதுக்கு வேல்யூ வந்து 0.6. ஓகே. அதுக்கு அடுத்த காலம் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் பிளேன். ஒரு பிளேனும் ரெஃபரன்ஸ் பிளேன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றது இந்த காலத்தில் நம்ம கால்குலேட் பண்ணணும். ரெஃபரன்ஸ் பிளேன் ஏ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பிளேனாக வச்சிருக்கிறதுனால அதுக்கு வந்து வேல்யூ 0. அடுத்தது பி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு, நம்ம அந்த டயக்ராம் நம்ம டு ரெஃபர் இட். அதில் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் 600 mm இருக்கு. ஸோ அதனால இது பாசிட்டிவ் சைடு, எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. பி இந்த ஏவுக்கு எல்லாமே பி சி டி எல்லாமே ரைட் சைடில் இருக்கிறதுனால எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸு. ஸோ இங்கே எம்எம்னு பதிலாக மீட்டரில் மாற்றி போடணும். ஸோ ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 600 mm. ஸோ அதை வந்து 0.6 மீட்டர்ஸ்னு போட்டிருக்கோம். அப்புறம் ஏவுக்கும் சிக்கும் வந்து 600 + 600 வந்து 1200 mm, அது 1.2 mm 1.2 மீட்டர்ஸ்னு போட்டிருக்கோம். ஏக்கும் டிக்கும் உள்ள வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1800 mm, அதை 1.8 மீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ அடுத்து ஃபைனல் காலம் வந்து கப்புல் வந்து அதுக்கு யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸையும் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இந்த கப்புல் அந்த காலத்தில் போடணும். இங்கே பாருங்க, ஏ ரெஃபரன்ஸ் பிளேன் ஏக்கு வந்து 0.1 மல்டிப்ளை பை 0 0, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிளேன் பிக்கு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ட்டு 0.6 ஒன்னா 0.75 வரும். பிளேன் சிக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 1.2 போட்டிங்கன்னா 1.2. அதுமாரி பிளேன் டிக்கு வந்து 0.6 இன்ட்டு 1.8 போட்டிங்கன்னா 1.08. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் பாலிகன், அப்புறம் வந்து கப்புல் பாலிகன், அதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பாலிகன் மற்றும் கப்புல் பாலிகன் வந்து நம்ம டிரா பண்ணணும். எப்பயுமே நான் சொன்னேன், இந்த ரெண்டு காலத்திலையும் வந்து ஃபோர்ஸ் காலம் அப்புறம் கப்புல் காலம் ரெண்டுத்துலேயும் வந்து எங்கே அதிகமான அன்னோன் இருக்குன்னு பாருங்க. குறைவான அன்னோன் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி அந்த பாலிகனை வரையணும். ஃபோர்ஸ் காலத்தில் வந்து குறைவான அன்னோன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பாலிகனை வரைஞ்சிட்டு அதுலேருந்து வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ கப்புல் பாலிகனில் அது குறைவாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கப்புல் பாலிகன் வரையணும். இப்போ பாருங்க, கப்புல் பாலிகனில் எந்த அன்னோனே கிடையாது, எல்லாமே நோன் வேல்யூஸ், நியூமரிக்கல் வேல்யூஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வரையணும். ஃபர்ஸ்ட்டு கப்புல் பாலிகன் வரையலாம். ஸோ இந்த கப்புல் பாலிகன் பாருங்க. ஸோ இந்த கப்புல் பாலிகன்ல இந்த சி போட்டிருக்கான் பாருங்க. இப்போ இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பாலிகன்ஸ் எல்லாம் வரையும் போது, பாலிகன்ன்றது வெக்டார் டயக்ராம். இந்த வெக்டார் டயக்ராம் வரையும் போது சூட்டபிள் ஸ்கேல் எடுத்துக்கணும். இப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படி நம்ம ஸ்கேல் எடுத்து நம்ம ஸ்கேல் வச்சு தான் இது வரையணும். ஓகேவா? ஸோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா 0' to B', இந்த பியோடைய பிளேன் பியோடைய வேல்யூ 0' to B', பிளேன் பியோடைய வேல்யூ 0.75. இந்த 0.75 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்ன்றது நம்ம ஸ்கேலில் 0.75 சென்டிமீட்டர் அந்த மாதிரி நம்ம தான் எடுத்துக்கிற ஸ்கேல். உங்களுக்கு சூட்டபிள் ஸ்கேல் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ 0 to B' வந்து 0.75 சென்டிமீட்டர். அந்த இதை நம்ம ஒரு ஹாரிசான்டலாக நம்ம வரைஞ்சிருக்கோம். ஏன் நம்ம இதை ஃபஸ்ட்டு ஹாரிசான்டலாக வரையணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே ஏதோ ஒரு
பிளே பிளேனை வந்து ஏதாவது பிளேன் நம்ம ஹாரிசான்டலாக வச்சுக்கணும். இப்போ நமக்கு பிளேன் ஏ வந்து ரெஃபரன்ஸ் பிளேனாக இருந்தாலும் நம்ம பிளேன் பி அதோடைய கரெக்டான வேல்யூ அதுக்கு தெரியாது. அதனால இந்த பாலிகன் வரையறதுக்கு நம்ம என்ன பண்றோம், அல்டிமேட்டா அடுத்தது பிளேன் பியை வந்து நம்ம ஹாரிசான்டலா வச்சுக்கணும். இது வந்து ஒரு தம்பு ரூல். ஓகேவா? இது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதனால பிளேன் பியை வந்து ஹாரிசான்டலா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 0-to B- வந்து 0.75 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இந்த 0.75ன்றது கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஆனால் வரையும் போது 0.75 சென்டிமீட்டர் அப்படின்னு வரையணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த C' பாயிண்ட்டை நீங்கள் வரையணும். C' பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணுறது? ஏன்னா நமக்கு எந்த விதமான லொக்கேஷனும் கிடையாது, என்ன ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளத்தில் நம்ம இந்த ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் மாசஸ் அதை வரைஞ்சிட்டு தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் இந்த பாலிகன்லாம் வரைவோம். அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த பாலிகன்லாம் வரைவோம். பட் இங்கே வந்து நமக்கு இந்த ஆங்குலர் பொசிஷன்லாம் கண்டுபிடிக்கணும். அது ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா இந்த ப்ராப்ளத்தில். அதனால என்ன பண்றோம்னா அந்த C' பாயிண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 0' அந்த அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த டேபிளுக்கு வாங்க. இந்த சி வேல்யூ, பிளேன் சி வேல்யூ இருக்கு இல்லைங்களா, 1.2 எடுத்து 0' இருந்து உங்க காம்பஸ்ல ஒரு வேல்யூ, காம்பஸ்ல 1.2 சென்டிமீட்டர் எடுத்து இங்க ஒரு ஆர்க் அடிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டி பிளேனுடைய வேல்யூ 1.08 அதை வந்து காம்பஸ்ல வேல்யூ மெஷர் பண்ணி இந்த பக்கம் B' இருந்து ஒரு ஆர்க் அடிங்க. இந்த ரெண்டு ஆர்க்கும் வந்து கோயின்சைட் ஆகிற அந்த பாயிண்ட் அதுதான் வந்து C'. இதை நீங்க அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாரி ஜாயின் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு கப்புள் பாலிகன். ஸோ இப்போ இந்த கப்புள் பாலிகன் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் மாசஸை வந்து நம்ம ஈஸியாக வரையலாம். ஸோ இப்போ 0-to B' இந்த பிளேன் பி. ஓகேவா? அதோடைய லென்த் வந்து நமக்கு வந்து அந்த ரேடியஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க 125 மில்லிமீட்டர். ஸோ அதுக்கப்புறம் இந்த லைன் பாருங்க டி, இந்த C' அண்ட் B'-ன்றது தான் டியோடைய மாஸ் டியோடைய ஓரியன்டேஷன். இந்த ஓரியன்டேஷன்ல தான் இந்த ஓரியன்டேஷன்ல தான் மாஸ் டி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு பேரலா இந்த C', B' லைனுக்கு பேரலா இங்க நீங்க வந்து ஒரு லைன் வந்து வரைங்க. அதர்வைஸ் நீங்க இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த 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 கப்புள் பாலிகன்ல ஆங்கிள் மெஷர் பண்ணி பிக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல, பிக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இது எவ்வளோ வருது. இப்போ நீங்க இது மெஷர் பண்ணீங்கன்னா இப்படி கிளாக் வைஸ் வரும். ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு ஆங்கிள் வரைஞ்சிங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸில் வரைஞ்சிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மெஷர் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 100 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 100 டிகிரி 150 mm ஒரு கோடு போட்டுங்க. இதையே நீங்கள் சூட்டபிள் ஸ்கேலில் வரைஞ்சிக்கலாம் ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் மாசஸை. அடுத்தது 0-to C'-ன்றது மாஸ் சி. இதுக்கும் வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் பியிலிருந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க இதுக்கு பேரல, பட் இது வந்து இந்த ஓரியன்டேஷன் இது கரெக்டாக இருக்கணும். 0 C'. ஸோ 0 இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு 200 mm வரைஞ்சி இதுக்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குது நீங்கள் இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணி நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இப்போ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 240 டிகிரி சம்திங் வருது. இப்போ இது வரைஞ்சாச்சு. இப்படி தான் வந்து நம்ம இப்போ ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் மாசஸை நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பி சி டியோடைய ஆங்குலர் பொசிஷன்ஸை வந்து நம்ம இந்த கப்புள் பாலிகன் யூஸ் பண்ணி ஆங்கிளை மெஷர் பண்ணி நம்ம வரைஞ்சாச்சு. முக்கியமாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஓரியன்டேஷன். C', B'-ன்றது இந்த மாஸ் டியோடைய லைன். இதுக்கு இந்த C', D'
என்ன ஓரியன்டேஷன்ல என்ன இன்க்ளினேஷன்ல இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் டயக்ராம்ல இருக்கணும். இப்போ நம்ம ரிவர்ஸ்ல பண்ணின்னு இருக்கோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்பேஸ் இந்த ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் மாசஸ்ல இருந்து அந்த என்ன ஓரியன்டேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து கப்புள் பாலிகனா வரைவோம், இல்லை ஃபோர்ஸ் பாலிகன் வரைவோம். பட் இங்கே வந்து நம்ம ரிவர்ஸ் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணின்னு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வரைய முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பாலிகன். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஈஸியாக ஃபோர்ஸ் பாலிகன் வரையலாம். ஸோ ஃபோர்ஸ் பாலிகனை பார்த்தீங்கன்னா 0 to P. 0 to Pன்றது இந்த பி பிளேனுடைய வேல்யூ 1.25. 1.25 இது வந்து எதுவும் சூட்டபிள் ஸ்கேல் தான். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர். இப்போ 1.25 நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ அடுத்தது நமக்கு வந்து பிசி. பிசின்றது நமக்கு ஏற்கனவே என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது டி பிளேன். அதில் டி பிளேன் நம்ம இங்கே வந்து கப்புள் பாலிகனில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம இதை பி அண்ட் சி, இந்த பி டேஷும் சி டேஷும் அதையும் பியும் சியும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்கே கம்ப்ளீட்டாக இந்த இதோடைய டெசிக்னேஷன்லாம், லெட்டர் டெசிக்னேஷன்லாம் கொஞ்சம் வேற. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த சி, வெயிட் சியோடைய அதுக்கு வந்து நம்ம லைன் வரைகிறோம். ஸோ இந்த ஓரியன்டேஷன் இப்போ சியிலேருந்து என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் வச்சு நம்ம அதை வரையணும் கரெக்டாக. இங்கே பாருங்க 0 to C, அதேமாதிரி B to C. இதுக்கு என்ன ஆங்கிள், இந்த பியிலேருந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் வச்சு ஒரு லைன் வரைங்க. இந்த வேல்யூ வந்து அந்த இன்டர்வியூல் ஃபோர்ஸோடைய வேல்யூ. அதேமாரி டிக்கு வந்து சி டு டிக்கு இது என்ன ஓரியன்டேஷன் இருக்கு பாருங்க. என்ன பியிலேருந்து பியிலேருந்து டி என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் வச்சு இதை வரைஞ்சி இந்த வேல்யூ வந்து 0.6 அந்த கிலோகிராம் ஃபோர்ஸ் அதை போட்டுங்க. ஸோ இப்போ இந்த 0 to டியில் வந்து கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை நம்ம வந்து டாட்டட் லைன்ஸ் மூலமா ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணா அதுதான் வந்து மாஸ் ஏவோடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோடைய வேல்யூ. ஸோ இதை நம்ம வந்து ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கணும். ஸ்கேலில் மெஷர் பண்ணால் இங்கே பாருங்க 0.1 MA ஈக்குவல் டு அவங்க மெஷர் பண்ணதில் 0.7 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இங்கே தப்பா மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க, பட் கிலோகிராம் மீட்டர்ஸ். 0.1 MA ஈக்குவல் டு 0.7 கிலோகிராம் மீட்டர்ஸ். ஸோ அப்போ அதுலேருந்து MA வந்து 7 kg. ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மாஸ் ஏவோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, கப்புள் பாலிகனை வச்சு நம்ம இந்த ஆங்கிளும் கண்டுபிடிச்சாச்சு, ஓரியன்டேஷனையும் கண்டுபிடிச்சாச்சு, இந்த டயக்ராம்லாம் வரைஞ்சாச்சு. ஸோ இதுதான் இதோடைய இந்த ப்ராப்ளம். ஸோ திரும்பி நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஒரு தடவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் இது ஃபுல்லாக உங்கள் மனசில் நிற்கும். தேங்க்யூ.